வணக்கம். நான் மதன். வடக்கு கிழக்கு சமூக இயக்கம் சார்பாக நான் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். இன்றைய தினம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் 8 மாவட்டங்கள்லையும் சமூக இயக்க ஏற்பாட்டில் அதாவது இலங்கையில் நடந்த இனப்படுகொலைகள் மற்றும் காணாமலாக்கப்பட்ட சம்பவம் மற்றது நில அபகரிப்பு அதுபோன்று இன்று வரை நடைபெற்று கொண்டிருக்கின்ற பல இன அழிப்புகளுக்கு எதிராக நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை வேண்டி இன்று இந்த ஆர்ப்பாட்டத்தை நம்ம செய்கிறோம். இன்றைய தினம் கொழும்பிலும் மலையக மக்கள் சார்பாகவும் இந்த போராட்டத்துக்கு ஒரு இணை செயற்பாடாக எங்களுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் சர்வதேச இலங்கை பொறிமுறையின் ஊடாக நாங்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்து இனி நாங்கள் இலங்கையின் இந்த உலக பொறிமுறையின் நம்பிக்கை இழந்து நாங்கள் இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் சர்வதேச நீதி பொறிமுறையை நாடி நிற்கின்றோம். இலங்கையிலே நடைபெற்ற அனைத்து விதமான இன அழிப்புகளுக்கும் ஒரு சர்வதேச நீதி பொறிமுறையின் ஊடாக மாத்திரம்தான் நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாங்கள் ஆழமாக நம்புகின்றோம். இந்த போராட்டத்திலே காணாமலாக்கப்பட்ட சமூகம், இனப்படுகொலைக்குள்ளாக்கப்பட்ட சமூகம், பெண்கள், இளைஞர்கள், சிவில் சமூகம் என்று பலதரப்பட்ட சமூகங்கள் இணைந்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த ஆர்ப்பாட்டம் இந்த சிவில் அமைப்புகள் சார்ந்து தொடரும். ஒரு சர்வதேச நீதி பொறிமுறை கிடைக்கும் வரை தொடரும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வணக்கம். எனது பேர் செபஸ்டியன் தேவி. திருகோணமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவியாக இருக்கின்றேன். இன்று இந்த சிவன் கோயிலுக்கு முன்னால் இந்த கவன ஈர்ப்பு போராட்டம்க்கு நாங்கள் ஏற்பாடு செய்தோடைய காரணம் செம்மணி புதைக்குழி. முக்கியமாக செம்மணி புதைக்குழியில் சில எச்சங்களை கண்டெடுக்கப்பட்டிருக்கு. சில குழந்தைகள், அதாவது 1 மாத பால் குடிக்கிற சிறுவர்களை எச்சங்களை கண்டெடுத்திருக்குது. அதுல ஒரு தரமான இளந்தாரி பிள்ளைகள், பிள்ளைகள் இப்படியான எச்சங்களை கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறோம். ஆனபடியால் நாங்கள் மாவட்டத்திலும் கூட இந்த எச்சங்களை யார் செய்தது, இதுக்கு எங்களுடைய பிள்ளைகளும் அங்க இருப்பார்களா என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் தோன்றுகிறது. ஆனபடியா அரசாங்கம் எங்களுக்கு இதுவரை செய்து கொடுத்த எந்த ஒரு வாக்குறுதியையும் செய்யவில்லை. இது நாங்கள் ஒரு ஏமாற்றத்தை தான் ஏமாறி கொண்டு தான் இருக்கிறார்கள் ஒழிய எங்களுக்கான தீர்வு இதை பிற ஒரு துளி அளவுக்கும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் இலங்கை பொறிமுறைக்குள்ள உள்வாங்க மாட்டோம் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏனென்றால் இலங்கையில் எந்த ஒரு பொறிமுறையிலும் நம்பிக்கை இழந்திருக்கின்றோம். நாங்கள் 16 வருடங்களாக இலங்கை அரசு கேட்டும் எங்களுக்கு மறுக்கப்பட்ட நீதி இது. அதாவது சர்வதேச ஊடாக இந்த நீதியை கேட்கின்றோம். ஏனென்றால் எங்களுக்கான நீதி உங்களால தான் வழங்க முடியும். இலங்கை அரசாங்கம் தங்களை தப்ப வைக்கவும் தங்களுடைய அரசியலை தப்ப வைக்கவும் தான் அவங்க வாக்குகளை எண்ணுகிறார்கள். எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கல. ஆனபடியால் இந்த வடக்கு கிழக்கு உள்பட்டு 8 மாவட்டங்களும் இதே 10 மணிக்கு இந்த போராட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, வடக்கு கிழக்கில் சுமார் 22 புதைகுழிகள் இருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அந்த 22 புதைகுழிகளும் எங்களுடைய உறவுகளும் இருப்பார்கள் என்று எங்களுக்கு ஒரு சந்தேகம் எழும்பியுள்ளது. இதுக்கு முழு காரணம் அரசாங்கம் எங்களோட பிள்ளைய கடத்தி கொண்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் போன ஒரு கலந்துரையாடலை சொன்னவர்கள் செம்மணி புதைகுழியில உள்ளவர்கள் எல்லாம் இராணுவத்தால் கொல்லப்பட்டவர்கள் என்று. இராணுவத்துல 1 மாத பிள்ளைய சேர்த்தனீங்களா? 1 வயது பிள்ளையில சேர்த்தனீங்களா? அதான் எங்களுடைய உறவை நீங்க பைபோஸாக கடத்தி கொண்டு காணாமலாக்கப்பட்டிருக்க. இதை நாங்கள் 8 மாவட்டம் ஊடாகையும் வன்மையாக கண்டிக்கிறோம். எங்கட போராட்டம் தொடரும். எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் வரை எங்கட போராட்டம் தொடரும்.